ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபீனிக்ஸ் கப்பு சங்கர் வித் வேதா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த இன்ட்ரோ நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ பிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நான் இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ட்ராவல் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த டைமுக்காக தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 வந்து ஆகுது. இருங்க, நான் ஃபோன் காட்டுறேன். ஒருவேளை நீங்கள் நம்பலைன்னா என்ன பண்ணுறது. 4:15 ஏர்லி மார்னிங் 4:15 வந்து ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18. ஸோ இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிக் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எண்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். ஸோ வந்தே பாரத் ட்ரெயினில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வந்தே பாரத் ட்ரெயின் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ரொவைட் பண்ணாங்க, எங்கள் ஜேர்னி எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஜேர்னி பப்பு கூட ட்ரெயினில் அவளை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, எவ்வளோ கஷ்டமாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா, எல்லாமே வந்து டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஸோ அதனால் 5 o'clock வந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், அப்போ பால் ஊற்றி வச்சிட்டோம்னா முடிஞ்சுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏறலாம் வந்துருச்சு, ஏறலாம். ஏறலாமா? அதில் உள்ள போகலாமா? आपकी सुखद और आरामदायक यात्रा की कामना करता है। Indian Railways wishes you a happy and comfortable journey. பிரதான கதவுகள் நிலையங்களில் இருந்து வருகை மற்றும் புறப்பாடு அனுமதி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை தான் வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ வந்தே பாரத் ட்ரெயினில் தான் வந்துட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ வந்தே பாரத் ட்ரெயினை பற்றி சொல்லிடுறேன். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
பாத்ரூம்ஸ் எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல் ஆட்டோமேட்டட் தான். ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ யாருமே வந்து இன்டரப்ட் ஆக முடியாது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட் எரியும் உள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு வேளை வேக்கண்ட்டாக இருந்தது அப்படின்னா க்ரீன் லைட் எரியும். ஸோ அங்கே போய் பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ பாத்ரூம்ஸ் எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து க்ரீன் மேட்டெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. வாட்டர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது. ஸோ கீழே வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. பக்கெட்ஸு முதல்ல மாதிரி பக்கெட்ஸு ஸ்மெல்லு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷ்னர் வந்து வச்சுருந்தாங்க உள்ள. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாசெட் வச்சுருந்தாங்க, மிரர் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் நம்ம இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுட்டுக்கு வருவோம். நாங்கள் மார்னிங் ட்ராவல் பண்ணனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நான்வெஜ் மீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, வடை, சட்னி, சாம்பார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு சிக்கன் கிரேவி வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னா எங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒரு அக்கா வந்து நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுட்ருக்கப்போ நான் வந்து பார்த்தேன். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் மீல்ஸ் தான். ஸோ வெஜ்ஜில் என்னென்னா சாம்பார், சட்னி, வடை, சட்னி, அவ்வளோதான். என்ன அங்கே வந்துட்டு அங்கே சாம்பார் கிடையாது, கிரேவி. இங்கே வந்து சாம்பார் இருக்குது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இட்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. மற்றபடி ஃபுட் வாஸ் ஓகே. ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப லைட்டான ஃபுட். ஸோ இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீ வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, லெமன் கிராஸ் டீ, அப்புறம் வந்து ஏலக்காய் டீ, ஸோ நார்மல் டீ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிரேக்குக்கு வந்துட்டு இருந்தது. போய் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் 2, மேகசின்ஸ் 2. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போகிறப்போவே நம்ம சீட் மேலே வந்துட்டு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டர் டைப் தான். ஸோ 3 பேர் 2 பேர். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் உட்கார மாதிரி, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக 2 பேர் உட்காந்துருக்கிற மாதிரி, மிடில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கிற மாதிரி வந்து இருக்கும். வேணும்னா நம்ம வந்து சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கால் வந்து வச்சுக்கிறதுக்காக ஃபுட் மேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டட் தான். நான் ஏன் இந்த ட்ரெயினை வந்து ப்ரிஃபேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்சல்யூட்லி நான் வந்து குழந்தைய எடுத்துகிட்டு போகிறேன். என்னால் வந்துட்டு ஓப்பன் த டோர் வச்சு என்னால் இருக்க முடியாது. ஏன்னா டோட்லர் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ஏசிலே வந்து ட்ராவல் பண்ணாலும் இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்னா அந்த பக்கம் கதவு வந்து திறந்துருக்கும், இந்த பக்கம் கதவு திறந்துருக்கும். இட்ஸ் நாட் சேஃப் இல்லையா? ஸோ அவளையும் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு நான் வந்து டைமை வந்து சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சேவ் பண்ணி தான் நான் வந்து ஜேர்னியில் வந்து ஒரு குழந்தைய வந்துட்டு யாராக இருந்தாலும் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு வந்தே பாரத் ட்ரெயின் ஜஸ்ட் ஒரு 4-5 ஹவர்ஸில் வந்து போயிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து மீதி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ ஈரோடு, சேலம், சென்னை. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து வருது. கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், சென்னை இங்கே மட்டும்தான் நிற்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்தான் நிற்கும். ஸோ அப்புறம் வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக சேஃபாக வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ப்ரிப்பேர் பண்ணனே தவிர வேறு எதுக்குமே வந்து கிடையாது. ஸோ ஃபுல் சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான். நம்ம நார்மல் இன்டர்சிட்டினாலும் உங்களுக்கு ஏசிஎஸ்லாம் இருக்கும். பட் நான் வந்து ப்ரிஃபேர் பண்ணது எனக்கு ஓப்பன் த டோர் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஃபுட் வந்து இவளுக்கு இன்டர்வல்ஸ்க்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அது எனக்கு வந்து இங்கே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஜேர்னி வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ நான் வந்து பாரத் ட்ரெயின் பற்றி வந்து சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கிறப்போ அப்போ தான் வந்து டிஃபன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க.
ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் நம்பர் 22, ஷங்கருக்கு வந்து 27. ஸோ பக்கத்தில் வந்து லேடிஸ் தான், ஸோ அந்த பக்கம் ஜென்ஸு. ஸோ அப்சல்யூட்லி சீட் மாற்றிக்கணும் அப்படின்னா விட மாட்டாங்க. சில பேர் இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதனால தான் போகிறப்போ எனக்கு விண்டோ சீட் வந்து கிடைக்கல, அசில் தான் வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்தது. இல்லைனா வந்து விண்டோஸில் அவளை வேடிக்கை பார்த்தே கொண்டு வர வச்சுருப்பேன். பட் அதனால் முடியல. ஸோ ட்ரெயினையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 10:30 11 வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்ம அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஜூஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஜூஸ் வந்து காலி பண்ணிட்டா. ஸோ இதுக்கு மேலே கொடுத்தா முதலே வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஜூஸ் கொடுக்க மாட்டேன்னு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேயே வந்துட்டு உருண்டு புரண்டு அழுதுட்டு வந்து இருந்தா இவ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி குழந்தைய கூட்டிகிட்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் வந்து ஜேர்னி பண்ணுறேன். ஸோ நடந்துகிட்டே தான் இருந்தேன். நான் சீட்லேயே வந்து உட்காரப்பெல்லாம் ஒரு வீடியோ வேறு எடுத்துட்றேன். என் கையில் ஃபோனை வேறு பார்த்துட்டான்னா ஃபோனை வேறு பிடிங்கிடுறா. ஸோ அப்படியே தான் எப்படியோ போயிட்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸோ எனக்கு பக்கத்தில் உட்காந்தவங்க வந்துட்டு மைக் எடுத்தோன்னே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் விளாகர் அக்கா அப்படின்ட்டு. அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியே இருக்கும்ல, நம்மளெல்லாம் விளாகர்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ ஆமாங்க அப்படின்னு. ஸோ என்ன சேனலுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. ஷங்கர் வித் வேதா ஃபீனிக்ஸ் கப்பல், இன்ஸ்டாகிராமில் ஃபீனிக்ஸ் கப்பல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறக்கா அப்படின்னாங்க. அப்புறம் வந்து கடைசியாக இவ்வளோ மேய்ச்சிட்டே நான் வீடியோ எடுக்கிற போகிறப்போ தான் அவங்க சொன்னாங்க, ரொம்ப கஷ்டம் இல்லைக்கா வீடியோவும் எடுத்துக்கிட்டு குழந்தைய வந்து சமாளிக்கிறது அப்படின்னாங்க. அப்பாடி ஒருத்தங்களுக்காக தெரிஞ்சிருக்கு என் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்டேன். ஆமாம் அப்படின்லாம் சொன்னேன். கேட்குறாங்க பாரு. இங்கே பாருங்கள், நடு ட்ரெயினில் படுத்துக்கிட்டு எப்படி அடம் பிடிக்கிறா ஒரு ஜூஸ்க்காக அப்படின்ட்டு. ஸோ கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரலைங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இப்படியே தான் படுத்துட்டாழுதா. ஸோ கொஞ்சம் தள்ளி படுத்துட்டாழு அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டது எனக்கு இப்போ தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன் கலைஞர் டிவியில். ஸோ என்ன டாபிக் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ஜேர்னிலேருந்து முடியுது. மோஸ்ட்லி என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டேஜ்லேருந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்கள் சென்னை போயிட்டு சும்மா வர முடியாது இல்லையா. ஸோ என்னென்ன பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்தோம் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டட் டோர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாமே வந்துட்டு பயோமேட்ரிக்கில் தான் வந்துட்டு இருக்குது. ஜேர்னி நல்லாவே இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வந்து ட்ரெயினை. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. ஸோ நான் வார்த்தை வாக்காக தான் வந்துட்டு
சென்னை வந்து போயிட்டு இருக்கேன்.